எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் ரொம்பவே சுவாரஸ்யமானது. ஃபாக்ஸ்கான் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? தைவானோட மிகப்பெரிய எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம். அவங்க இந்தியால ஒரு மெகா அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ஆனா இது வெறும் நியூஸ் ஹெட்லைனா இல்ல இந்தியாவோட தொழில் எதிர்காலத்தையே மாத்த போற ஒரு பெரிய திருப்புமுனையா? வாங்க இத கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். கேட்கவே பிரம்மாண்டமா இருக்குல்ல. ஃபாக்ஸ்கான் தமிழ்நாட்டுல இன்வெஸ்ட் பண்ண போறதா சொன்ன தொகை இது 15,000 கோடி ரூபாய். இது வெறும் ஒரு நம்பர் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டோட எதிர்காலத்து மேல அவங்க வச்சிருக்கிற ஒரு பெரிய நம்பிக்கைனே சொல்லலாம். ஆனா இந்த கொண்டாட்டம்லாம் ஒரு நாள் கூட நீடிக்கல. அடுத்த நாளே ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வந்துருச்சு. ஃபாக்ஸ்கான் என்ன சொன்னாங்கன்னா, இது ஒன்னும் புது இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல, நாங்க ஏற்கனவே கமிட் பண்ண ஒரு ப்ராஜெக்ட் தான் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. உடனே கேள்வி வந்துருச்சு, அப்போ இது உண்மையிலே ஒரு இண்டஸ்ட்ரியல் மைல்ஸ்டோனா இல்ல அரசியல் ஸ்டண்டா? சரி, இந்த கன்ஃபியூஷனுக்கு பின்னால உண்மையில என்னதான் இருக்கு? அதை தான் இப்ப நாம பார்க்க போறோம். அப்போ இந்த 15,000 கோடிங்கிற பெரிய நம்பருக்கு பின்னால இருக்கிற உண்மையான கதை தான் என்ன? வாங்க இத கொஞ்சம் உடைச்சு பார்க்கலாம். முதல்ல இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோட உண்மையான அர்த்தம் என்னன்னு புரிஞ்சுக்கலாம். நம்ம முதல்ல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இது ஒரு புத்தம் புது டீல் கிடையாது. ஃபாக்ஸ்கான் ஜீரோலேருந்து ஆரம்பிக்கல, ஆனா அவங்க ஏற்கனவே தமிழ்நாட்டுல செஞ்சிட்டு இருக்கிற வேலையை இன்னும் பல மடங்கு பெருசாக்க போறாங்க. இது ஒரு மிகப்பெரிய விரிவாக்கம். இந்த விரிவாக்கத்தினால கிட்டத்தட்ட 14,000 என்ஜினியரிங் மற்றும் டெக்னிக்கல் வேலைகள் உருவாகும்னு எதிர்பார்க்கப்படுது. யோசிச்சு பாருங்க, தமிழ்நாட்டுல இருக்கிற திறமையான இளைஞர்களுக்கு இது எவ்வளோ பெரிய வாய்ப்பு. இந்த ஸ்லைட்ல இருக்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஒரு பெரிய மாற்றத்தை காட்டுது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவுல என்ன நடந்துச்சு? ஸ்ரீபெரும்புத்தூர்ல ஆப்பிள் ஐபோனோட பாகங்களை ஒன்னு சேர்க்கிற அசெம்பிளி வேலை தான் நடந்துச்சு. ஆனா இனிமே எலக்ட்ரிக் வண்டிகள், செமிகண்டக்டர்ஸ்னு அடுத்த கட்டத்துக்கு போறாங்க. வெறும் அசெம்பிளி மட்டும் இல்லாம உற்பத்தியும் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டும் இங்க நடக்க போகுது. இதுதான் உண்மையான வளர்ச்சி. இந்த முதலீட்டை பெற தமிழ்நாடு அரசு எவ்வளோ சீரியஸா இருக்குங்கிறதுக்கு இது ஒரு சூப்பர் உதாரணம். அவங்க ஃபாக்ஸ்கான் டெஸ்க்னு ஒரு ஸ்பெஷல் டீமே உருவாக்கி இருக்கிறாங்க. இவங்களோட வேலை என்னன்னா, ஃபாக்ஸ்கானுக்கு தேவையான பெர்மிஷன், நிலம், தண்ணி, கரண்ட்னு எல்லாத்தையும் வேகமா செஞ்சு கொடுக்கறது. இது வெளிநாட்டு கம்பெனிகளை ஈர்க்கிறதுல நம்ம அரசாங்கத்தோட கமிட்மெண்ட்டை காட்டுது. சரி, இது வெறும் தமிழ்நாடு ஃபாக்ஸ்கான் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும்தானா? இல்ல, இது ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்க்கணும். ஆமா, இந்த ஒரு உலக அளவுல உற்பத்தி துறையில நடக்கிற ஒரு பெரிய ஜியோ பொலிட்டிக்கல் ஷிஃப்டோட ஒரு பகுதி. இந்த டைம்லைனை பாருங்க, உங்களுக்கு புரியும். ஒரு 10-20 வருஷம் முன்னாடி வரைக்கும் உலகத்துல எது செஞ்சாலும் அது மேட் இன் சைனாவா தான் இருந்துச்சு. எல்லா பெரிய கம்பெனிகளும் சீனாவை நம்பி தான் இருந்தாங்க. ஆனா இப்போ நிலைமை மாறிடுச்சு. அரசியல் பதட்டங்கள், வர்த்தக போர்னு பல காரணங்களால கம்பெனிங்க சீனாவை மட்டும் நம்பி இருக்க விரும்பல. இப்போ என்ன ட்ரெண்டுனா, இந்தியா வியட்நாம் பிளஸ்னு சொல்றாங்க. அதாவது சீனாவுக்கு வெளியில இந்தியாவும் வியட்நாம் மாதிரியான நாடுகளும் அடுத்த பெரிய உற்பத்தி மையங்களா உருவாகிட்டு இருக்கு. அப்போ இதுல இந்தியாவோட பங்கு என்ன? உலகளாவிய எலக்ட்ரானிக் சப்ளை செயின்ல அடுத்த பெரிய அலைக்கு நாம தான் தலைமை தாங்கணும்னு இந்தியா முயற்சி பண்ணுது. இதுதான் இந்தியாவோட பெரிய லட்சியம். ஆனா இந்த லட்சியம் நிஜமாகிறது அவ்வளவு ஈஸியா? கண்டிப்பா இல்ல. ஏன்னா தலைப்பு செய்திகள்ல வர்றதுக்கும் அது நிஜத்துல நடக்கிறதுக்கும் நடுவுல நிறைய சவால்கள் இருக்கு. இந்தியாவோட கடந்த காலத்தை பார்த்தா இது மாதிரி பல பெரிய முதலீட்டு அறிவிப்புகள் வந்திருக்கு. ஆனா அதுல பல திட்டங்கள் வெறும் அறிவிப்போடு நின்னுருச்சு, இல்லனா ஆரம்பிக்கிறதுக்கே பல வருஷங்களாச்சு. இதுதான் நாம எதிர்கொள்ள வேண்டிய யதார்த்தம். அப்போ இந்த ஃபாக்ஸ்கான் திட்டம் ஒரு உண்மையான வெற்றியா மாறணும்னா இந்தியா முக்கியமா 3 தடைகளை கடக்க வேண்டியிருக்கு. 1, செயல்படுத்துற வேகம். 2வது, பாலிசி கன்சிஸ்டன்சி. அரசாங்கம் மாறினாலும் கொள்கைகள் மாறாம இருக்கணும். 3வது, திறமையான வேலையாட்கள். இந்த மாதிரி ஹைடெக் வேலைகளுக்கு தேவையான ஸ்கில்ஸ் உள்ள ஆட்கள் நமக்கு இருக்காங்களா? இந்த 3 விஷயங்களையும் சரி செஞ்சா மட்டும்தான் வெற்றி சாத்தியம். இப்ப நம்ம முன்னாடி இருக்கிற $1,000,000 கேள்வி இதுதான். இன்னைக்கு பிரஸ் ரிலீஸ்ல வர்ற வாக்குறுதிகள் நாளைக்கு நிஜமான முன்னேற்றமா மாறுமா? இதுக்கு காலம்தான் பதில் சொல்லணும். அதனால கடைசியா நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. அந்த கேள்வி இதுதான். ஃபாக்ஸ்கானோட இந்த முதலீடு கொஞ்ச நாள் பேசிட்டு மறக்க போற இன்னொரு ஹெட்லைனா முடிய போகுதா, இல்ல தமிழ்நாட்டோட தொழில்துறையில ஒரு உண்மையான புரட்சிக்கு ஆரம்பமா இருக்க போகுதா? இதுக்கான பதில் கம்பெனிகிட்டயோ அரசாங்கத்துக்கிட்டயோ மட்டும் இல்ல, வரப்போற வருஷங்கள்ல நாம எல்லாரும் சேர்ந்து எப்படி செயல்பட போறோங்கிறதுல தான் இருக்கு.